கடல் வழியே வரும் எதிரிகளை கண்காணிக்கவும் நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்த மார்த்தாண்டவர்மர் என்னும் மன்னரால் கடல் அலைகளின் நடுவே கட்டப்பட்டதுதான் வட்டக்கோட்டை. மொத்தம் 3½ ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கோட்டை 3 அடுக்குகளாக அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் இராணுவ வீரர்கள் தங்கும் அறைகளாகவும், 2வது அடுக்கில் இராணுவ தளவாடங்கள் இருப்பிடமாகவும், 3வது அடுக்கில் கண்காணிப்பு கோபுரம் மற்றும் துப்பாக்கி பீரங்கிகளை கொண்டு எதிரிகளை தாக்கும் இடமாகவும் உள்ளது. முதல் தளத்திலிருந்து 2வது தளத்திற்கு பீரங்கிகளை எடுத்து செல்வதற்கு வசதியாக சாய்தள படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது வட்டக்கோட்டை இந்திய தொல்லியல் துறையினரால் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதல் தளம் அழகான புல்வெளித்தரையாக உள்ளது. புல்வெளித்தரைக்கு நடுவில் குளம் இருக்கிறது. கடல் மணலால் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. 2வது 3வது தளங்கள் முழுமையாக கடல் மணலால் நிரப்பப்பட்டுள்ளது. 2வது 3வது தளங்களில் இருந்து கடல் அலைகள், கடற்கரை ஆகியவற்றை பார்ப்பதற்கு மிகவும் ரம்மியமாக உள்ளது.